ஹாப்பி சாபத் எல்லாருக்கும். சாங்சுரியுடைய கண்டினியூஷன் தான் ஃபீச்சர் டாக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்றைக்கு வந்து நம்ம சாங்சுரியுடைய முக்கியமான ஒரு பாகம் வெளியிலேருந்து எல்லாமே வந்து லாஸ்ட் டைம் அவன் ரோனி எடுக்கும்போது வந்து ஃபுல்லாக அந்த வால் எடுத்தான் எப்படி அப்படின்னு சொல்லி அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தான். ஸோ இன்றைக்கி அந்த வாலில் ஒரு முக்கியமான பகுதி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறதுன்னா கேட் ஆஃப் த சாங்சுரி. ஸோ ஒரு கேட் வந்து எதுக்கு அவசியமா? கேட்டு வால் இருந்தால் போதாதா? கேட் வேணுமா? வேணும் கண்டிப்பாக, இல்லையா? எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா கேட்டை பூட்டிட்டு தான் போகிறோம். எதுக்கு அப்படின்னா பாதுகாவலுக்காக அப்படின்னு நம்ம யூஸ்வலாக இது பண்ணுவோம். இப்போ இந்த கேட் வந்து எத்தனை கேட் இருக்கும் ஒரு வீட்டில் ஜென்ரலா? அப்படியா? வசதியை பொறுத்து பாஸ்டர் சொல்றாங்க. வசதியை பொறுத்து அப்படின்னா எத்தனை நாள் வச்சுக்கலாம், எந்த டைரக்ஷன்லனாலும் வச்சுக்கலாம், அப்படித்தானே? ஏன்னா இப்போ நாங்கெல்லாம் இருந்த வீட்டில் முன்னால் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்கள் வீட்டில் 2 உண்டு. மெயின் அந்த வால்லையே காம்பவுண்ட் வாலில் 2 கேட் உண்டு. முன்னால் ஒன்று, பின்னால் ஒன்று உண்டு. ஏன்னா முன்னால் வந்து ஜென்ரலாக நம்ம உள்ளே வர்றதுக்கு, பின்னால் என்னென்னா தண்ணி எடுக்க போகிறது அந்த மாதிரி சில காரியங்களுக்காக வந்து எங்களுக்கு பின்னால் அவசியமாக இருந்ததுனால பின்னாலேயும் ஒரு கேட் இருந்துச்சு. பட் அது வந்து ரொம்ப ரேர், இல்லையா? ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் மாத்திரம்தான் கேட் இருக்கும். அது ஒரே ஒரு கேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே கூட இந்த ஆசரிப்பு கூடாரத்துலேயும் அதே தான் நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இந்த நோவாவுடைய பேழை எடுத்தோன்னா அங்கே எத்தனை கேட் இருந்துச்சு, எத்தனை டோர் இருந்துச்சு? ஒரே டோர் தான் இருந்துச்சு, இல்லையா? அந்த பேழையில் எல்லாம் அனிமல்ஸாக இருக்கட்டும், பேர்ட்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு க்ரீச்சராக இருக்கட்டும், எல்லாமே அந்த ஒரு கேட் வழியாக தான் போகணுமாக இருந்துச்சு. சாங்சுரியில் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த கேட்டை பார்த்தோன்னே ஒன்று தான் இருந்துச்சு. இப்போ நம்ம மால்ஸு இல்லை ஹாஸ்பிட்டல்ஸு அங்கெல்லாம் போகும்போது ஒரு இது போட்டிருப்பாங்க, எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது, இல்லையா? எமர்ஜென்சிக்கு எக்ஸிட் இருக்கு. ஆனால் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எமர்ஜென்சிக்கு ஃபயர் எக்ஸிட்லாம் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு டோர் தான் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இது அப்போ எவ்வளோ முக்கியமானது அந்த என்ட்ரன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த சாங்சுரிக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா அது யாராவே இருக்கட்டும் அந்த கேட் வழியாக தான் போகணும். இப்போ நம்ம இது வாசிப்போம், யோவான் 10 முதல் வசனத்தை வாசிப்போம். யோவான் 10:1, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். அப்ப இதுல வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா, வாசல் வழியா பிரவேசிக்கிறவன் ஆடுகளை மேய்க்கிறவனா தான் இருக்கிறான், மற்றவங்க வந்து கள்ளனும் திருடனுமா இருக்கிறாங்க. இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்துல அப்ப இந்த கேட் வழியா யார் போவா, எதுக்காக அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த கேட் வந்து எந்த டைரக்ஷன்ல இருந்துச்சு? ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருந்துச்சு, இல்லையா? யாத்ராகமும் 38வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் பார்க்கலாம். யாத்ராகமும் 38:13 சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்து தொங்குதிரைகள் 50 முழம். இப்போ இந்த வாலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4 டைரக்ஷன்ஸ்ல ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், நார்த் அப்படின்னு 4 டைரக்ஷன்ஸ்ல ஈஸ்டும் வெஸ்டும் பார்த்தீங்கன்னா 50 கியூபிட்ஸ் இருக்கும், 50 முழ நீளம் இருக்கும். இந்த சைடு நார்த் அண்ட் சவுத்ல பார்த்தோம்னா 100 கியூபிட்ஸ் வந்து அந்த லென்த் இருக்கு அப்படின்னு. அப்போ இந்த பேக், அதாவது மேற்கும் கிழக்கும் பார்க்கும்போது, அதாவது ஈஸ்டும் வெஸ்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி 50 கியூபிட்ஸ் இருக்கு. அதுலயும் பின்னால உள்ளதுல அந்த மேற்கு பாகத்துல வந்து ஒரே இதாக தான் இருக்கு வால். பட் அந்த ஃப்ரண்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் 3 டிவிஷன்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம எங்க பார்க்கலாம்னா அந்த 38th சாப்டர்ல வந்து அப்படி நம்ம கண்டினியூ பண்ணும்போது அங்கே கொடுத்துருக்கோம் 14, 15 வேர்சஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அந்த ஃப்ரண்ட்ல அந்த ஈஸ்ட் டைரக்ஷன்ல வந்து 3 பாகமாக இருக்கு. இப்போ நம்ம இதில் கூட நம்ம பார்க்கலாம். இதில் எப்படி இருக்கு அப்படின்னா
அந்த ஃப்ரண்ட்ல வந்து 3 இருக்கு, அதாவது ஒயிட், 2 பக்கம் ஒயிட், நடுவுல வந்து ஒரு கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்படி 3 பாகமா இருக்கு. அந்த நடுவுல உள்ள பாகத்துல வந்து அது வந்து 20 கியூபிட்ஸ், இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து 15 கியூபிட்ஸ் அந்த லென்த். ஸோ டோட்டல் வந்து 50. ஸோ ஒரு பக்கம் 15, அடுத்த பக்கம் 15, 30 அண்ட் நடுவுல வந்து 20 கியூபிட்ஸ். இந்த நடுவுல உள்ள பாகம் சுத்திலும் பாத்தீங்கன்னா வெள்ளை ஒயிட் லினன்னால தான் அந்த வாலை வந்து வச்சிருக்கிறாங்க. பட் இந்த என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்பெசிபிக்கா காட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. 18th verseல பார்த்தோம் அப்படின்னா, பிரகார வாசலின் தொங்குதிரை இளநீல் நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்ட விசித்திர தையல் வேலையா இருந்தது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எல்லா கலர்ஸும் மிக்ஸ்டு, பர்பிள், ஸ்கார்லெட், ப்ளூ எல்லாமே மிக்ஸ்டா இருக்கு அப்படின்னு ஸ்பெசிபிக்கா காட் வந்து அந்த இடத்துல அந்த கலரை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த கலர்ஸ் வந்து வேற எங்கெங்க நம்ம பார்க்கலாம்? உள்ள திரைகள்ல நம்ம பார்க்கலாம். அப்புறம் பிரதான ஆசாரியர், மகாயாஜகர், அவங்க ட்ரெஸ்ல வந்து இந்த கலர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும் இல்லையா. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் வந்து இந்த கலர்ஸ்னால இருக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான இதாக இருக்கும். 3 கலர்ஸ். நம்ம வந்து கலர்ஸை பற்றி நான் இங்கே வந்து அதை டீட்டெயிலாக நான் சொல்லலை, ஏன்னா அதுக்கு இன்னும் வரப்போகிற வாரங்களில் அதை பற்றியெல்லாம் ஒவ்வொருத்தர் பேசுவாங்க. ஸோ அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது இந்த கலர்ஸோட. ப்ளஸ் அதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா விசித்திர தையல் வேலையா இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாம் நீடில் ஒர்க். இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா curtains for the door, blue, purple, scarlet and fine twined linen wrought with needlework அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவ்வளோ ஒரு கைவேலையால் நிறைந்த அந்த ஒரு பகுதியை வந்து அந்த என்ட்ரன்ஸ்ல நம்ம பார்க்க முடியும். அதோடைய அந்த என்ட்ரன்ஸ் அந்த இதோடைய விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 5 கியூபிட்ஸ் அண்ட் ஹைட்டும் 5 கியூபிட்ஸ் இருக்கு. ஸோ இன்னும் நம்ம எக்ஸோடஸ் 27 இன்னும் நிறைய வாசிக்கணும்னு நினைச்சா அதே இது யாத்ராகமம் 27 9 18 வசனங்கள் வரைக்கும். அப்புறமா யாத்ராகமம் 36 37 இருக்கு. அப்புறம் யாத்ராகமம் 26 36 37 வசனங்கள். இதுல எல்லாமே வந்து இந்த வாசலை குறித்ததான நமக்கு டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. சரி, எதுக்கு இந்த ஒரே ஒரு வாசல் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் நம்ம வந்து இங்க படிப்போம். யோவான் 10:1 ஆல்ரெடி படிச்சிட்டோம். யோவான் 10 9வது வசனத்தை பார்ப்போம். ஜான் 10:9. ஓகே, இங்க என்ன கொடுத்திருக்கு? நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த வாசல் வந்து யாரை குறிக்குது அப்படின்னா ஜீசஸை குறிக்குது. எல்லாமே சாங்சுவரியில் எடுத்துக்கிட்டோன்னா எல்லாமே ஜீசஸை தான் குறிக்குது இல்லையா. இப்போ இந்த வாசல் அப்படின்ற போது அது ஜீசஸை குறிக்குது. எப்படி குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பிகாஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க? நானே வாசல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு இப்போ ஒரு அந்த டேபர்நாக்கிள்குள்ள அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள யார் போவா அப்படின்னு சொன்னா வெளியில இருந்து வர்றதுல பாவிகள் இல்லையா. அந்த பாவிகள் வந்து அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா எப்போ அந்த பாவிகள் உள்ள போவாங்க அப்படின்னா எப்போ அவங்க பாவம் செஞ்சிருக்காங்க அப்படின்றத ஆவியானவர் உணர்த்துகிறாரோ, உணர்த்தும் போது அவங்க அதை கன்ஃபஸ் பண்றதுக்கு அவங்க எது வழியா தான் போகணும்? அந்த டோர் வழியா தான் போகணும். அந்த என்ட்ரன்ஸ் வழியா தான் அவங்க உள்ள போக வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த அவங்க வந்து எதை தூக்கிட்டு போனோம்? ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து எடுத்துட்டு, ஆட்டுக்குட்டியோ இல்லை புறாவையோ எடுத்துட்டு அவங்க வந்து உள்ள போகணும் அந்த சாக்ரிஃபைஸுக்காக அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அப்போ அவங்க உள்ள போகும்போது அப்போ எது வழியாக தான் அவங்க போக வேண்டியது இருக்குது? வாசல் வழியாக தான். ஏன்னா வேற எந்த பக்கத்துலையும் அவங்க போக முடியாது. அப்போ அந்த இப்படி அவங்க பாவி வந்து அப்படியே அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த வாசல் வழியாக போய் பலி செலுத்தணும் அப்படின்னும் போது இப்போ நமக்கு வந்து ஆக்சஸ் வந்து யாரு? ஜீசஸ். இப்போ பிதா கிட்ட நம்ம போகணும் அப்படின்னா நமக்கு வேற எந்த வழியும் கிடையாது, இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஸோ அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நானே வாசலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அந்த அதுலயே நம்ம அப்படி கீழே வாசித்தோம் அப்படின்னா, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப யார் மூலமா தான் நமக்கு ரட்சிப்பு அப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலமாக மாத்திரமே நமக்கு ரட்சிப்பு இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அந்த ஒரே டோரா இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்துல என்ட்ரன்ஸ்
ஒண்ணே ஒண்ணு இருக்கு, நிறைய நமக்கு இல்ல. அவர் ஒருவரே நமக்கு வாசலாக இருப்பதனால அந்த ஆசரிப்பு கூடாரத்துல ஒரே ஒரு வாசல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பாக்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு அந்த ஒரு அவரோடு கூட அந்த தேவனோடு கூட உள்ள அந்த ஒப்பந்தத்துக்கு ஒரு வழியா ஒரு மூல காரணமா இருப்பது யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதனாலதான் நம்ம வந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்துல அந்த வாசல் அப்படின்றத ரொம்ப முக்கியப்படுத்தி இந்த இடத்துல சொல்லி அது ஸ்பெசிஃபிக்கா அந்த கலர்ஸோட அந்த இடத்துல வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ கூட நமக்கு வந்து ரட்சிப்பு அப்படின்னும் போது எல்லாம் நிறைய வேற வேற சபைகளா இருக்கட்டும், சில இதுல எல்லாம் வேற என்னெல்லாமோ சொல்றாங்க. பட் நமக்கு வேதாகமம் ரொம்ப ரொம்ப கிளியரா சொல்றது அவர் மூலமா தான். இப்ப நம்ம எப்படி அவர்கிட்ட போக முடியும்? நம்ம பாவம் செஞ்சிருக்கோம் அப்படின்னும் போது அப்ப அவர்கிட்ட எப்படி நம்ம போக முடியும்னா அவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு அவரோட கூட நம்ம ஒப்புரவாகும் போது கண்டிப்பாக அவரோட நம்ம சேர முடியும் அப்படின்றது. ஸோ அந்த ரெக்கன்சிலேஷன் வந்து அவர் மூலமா தான் நமக்கு இருக்கு. ஸோ அவரோட நம்ம அவர்கிட்ட போய் நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது கண்டிப்பாக நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸோ இந்த ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் இந்த ஒரு வாசலுடையதாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதனால நம்ம தேவன் கிட்ட போறதுக்காக இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்து அவர்கிட்ட ஒப்படைக்கும் போது அவர் நம்மளை பிதாவினிடத்தில் சேர்க்கிறார். ஏன்னா அவர் சொல்றாரு இல்லையா, என்னை என்று பிதாவினிடத்தில் ஒருவனும் சேரக்கூடாது அப்படின்றாரு. ஸோ நம்ம அவர் மூலமாக போகிறதுக்காக அந்த வழியை திறந்து வச்சிருக்கிறாரு. அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம்.